மை ஹெல்த் நேயர்களுக்கு வணக்கம். நான் டாக்டர் தீபா லலன், BHMS ஹோமியோபதிக் பிசிஷியன். இன்னைக்கு நம்ம என்ன டாபிக் பத்தி டிஸ்கஸ் பண்ண போறோம் அப்படின்னா, கால் மறுத்து போகுது அப்படின்னு சொல்லுவாங்க பாத்தீங்களா. கால் மத மதன்னு இருக்குங்க, மறுத்து போகுது. நடந்தா நாங்க செப்பல் போட்டு நடக்கிறோம், செப்பல் எங்க கழண்டு விழுந்துச்சுன்னே தெரியல, கால்ல எப்ப அடிபட்டுச்சுன்னே தெரியல. திடீர்னு பார்த்தா பாத்தீங்கன்னா கல்லு குத்தி நல்ல புண்ணானா மாதிரி இருக்கு. அந்த புண்ணு ரொம்ப ஜாஸ்தி ஆயிட்டு இருக்கு. டாக்டர் கேக்குறாங்க எப்ப அடிபட்டுச்சுன்னு. எனக்கு எப்ப அடிபட்டுச்சுன்னே சொல்ல தெரியலைங்க. இந்த மாதிரி நிறைய பேர் சொல்றாங்க பாத்தீங்களா. இந்த கால் மதப்பு, கால் மறுத்து போறது, இதுக்கு என்ன மெயின் காரணம், அதுக்கு என்ன தீர்வு, அதை பத்தி தாங்க இந்த பதிவு இருக்கு. பொதுவா பாருங்க, இந்த கால் மறுத்து போகுது, மதன் ஆகுது, விறுவிறு விறுவிறுன்னு இருக்கு, நம்மளுக்கு தொட்டா சென்சேஷன் இல்ல, இப்படி நிறைய விஷயத்துக்கு காரணம் என்ன அப்படின்னா, முதல்ல பாத்தீங்கன்னா நரம்பு சார்ந்த காரணங்கள் அப்படின்னு சொல்லலாம். அந்த நரம்பு சார்ந்த காரணங்கள்லயும் ஃபர்ஸ்ட் காரணமா என்ன நம்ம கன்சிடர் பண்ணணும் அப்படின்னா, டயபெட்டிக் நியூரோபதி அப்படிம்பாங்க. உங்களுக்கு சர்க்கரை இருக்கா, ஃபர்ஸ்ட் இந்த கால் மதப்பு இருக்கு அப்படின்னா சுகர் இருக்கா அப்படின்னு செக் பண்ணுங்க. சுகர் இருக்கா அப்படின்னு பார்க்கும்போது கூட நிறைய பேர் என்ன பண்றாங்க, நேரா போறாங்க, காலையில ஃபாஸ்டிங், ரேண்டம், போஸ்ட் பிரண்டல் இந்த மாதிரி செக் பண்றாங்க. பொதுவா இப்பதான் உங்களுக்கு சர்க்கரை இருக்கா அப்படின்னு நீங்க முதல்ல கண்டுபிடிக்கிறீங்க அப்படின்னா, ஒண்ணு ஓரல் குளுக்கோஸ் டாலரன்ஸ் டெஸ்ட் பண்ணணும், இல்லைன்னா HbA1c பண்ணணும். புரியுதுங்களா? அப்படி பார்த்தா மட்டும்தான் நம்மளுக்கு சுகர் இருக்கா அப்படின்னு கண்டுபிடிக்க முடியும். இதுல ஓரல் குளுக்கோஸ் டாலரன்ஸ் டெஸ்ட் கொஞ்சம் கஷ்டம். HbA1c அப்படின்றது பாத்துக்கோங்க. அந்த HbA1c பரிசோதனைனா என்னன்னா, இப்ப இன்னையில இருந்து பின்னாடி 3 மாசம் பின்னாடி வரைக்கும் எனக்கு ரத்தத்துல சர்க்கரையினோட அளவு எவ்வளவு இருக்கு அப்படின்னு கண்டுபிடிக்கக்கூடிய பரிசோதனை. ஆக அது பாத்துக்கோங்க. அப்ப டயபெட்டிக் நியூரோபதி தான் ஒரு முக்கியமான காரணமா இருக்கு இந்த கால் மதப்புக்கு அப்படின்னு சொல்லலாம். அதுக்கப்புறம் சயாட்டிக்கா அப்படிம்பாங்க. சயாட்டிக்கானா என்னன்னா, இடுப்புல இருந்து ஒரு நரம்பு வரும், சயாட்டிக் நர்வ். அந்த சயாட்டிக் நர்வ் அழுத்தம் கொடுக்கறதுனால, அது அழுத்தம் கொடுக்கறதுக்கு நிறைய காரணங்கள் இருக்கு. முக்கியமா லம்பர் ஸ்பாண்டிலோசிஸ் அப்படிம்பாங்க, இடுப்பு எலும்பு தேய்மானம் ஒரு காரணம். ஓகேங்களா? இந்த மாதிரி நிறைய காரணங்கள் இருக்கு, அது ஒரு காரணம். அந்த சயாட்டிக்கா இல்லாம டார்சல் டனல் சிண்ட்ரோம் அப்படின்னு சொல்லுவாங்க. டார்சல் டனல் சிண்ட்ரோம் அப்படின்னா என்னன்னா, இந்த கால் பாதம் இருக்கு பாத்தீங்களா, அந்த குதிகால், கால் பாதம், அந்த கால் பாதத்துல இருக்க நரம்புகளை மெட்டாடார்சல் போன்ஸ்பாங்க. அதுக்கும் மேல அந்த ஆங்கிள் இருக்கு பாத்தீங்களா, அங்க இருக்க போன்களை டார்சல் போன்ஸ் சொல்லுவாங்க. அங்க ஏற்படக்கூடிய அழுத்தமும் பாத்தீங்கன்னா இந்த கால் மதப்புக்கு மறுத்து போறதுக்கு ஒரு காரணம் அப்படின்னு சொல்லலாம். இது நரம்பு சார்ந்த காரணங்கள். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ரத்த ஓட்டம் சார்ந்த காரணங்கள் அப்படின்றதுக்கு அதை என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, பெரிஃபரல் ஆர்டீரியல் டிசீஸ், PID அப்படிம்பாங்க. இது பாத்தீங்கன்னா எதனால ஏற்படுது அப்படின்னா, நம்ம கால்களுக்கு செல்லக்கூடிய ரத்த ஓட்டம் கம்மியா போறதுனால ஏற்படுது. நிறைய பேர் பாருங்க, இது வர்றதுக்கு, அந்த ரத்த ஓட்டம் கம்மியாகிறதுக்கு அவங்க போட்டுட்டு இருக்கக்கூடிய செருப்பு, ஷூ கூட ஒரு காரணமா அமையும். கரெக்டா ஃபிட்டிங் இல்லாம, பெரிய ஹீல்ஸ், அது பாத்தீங்கன்னா ப்ராப்பர் ஃபிட்டிங் ஷூஸ் இல்லாம இல் ஃபிட்டிங் ஷூஸ் அப்படிம்பாங்க. அந்த மாதிரி ஷூஸ், செப்பல்ஸ், அந்த மாதிரி ஹீல்ஸ் இதெல்லாம் போடுறதுனாலே கூட நிறைய பேருக்கு ஏற்படுறது உண்டு. ஓகேங்களா? அது ஒரு காரணம் அப்படின்னு சொல்லலாம். அதுக்கப்புறம் நமக்கு பாருங்க, அண்டர்லைங் மெடிக்கல் டிசீஸ் அப்படிம்பாங்க, அண்டர்லைங் மெடிக்கல் கண்டிஷன்ஸ், டிசீசஸ் அப்படிம்பாங்க. அதுல ஆட்டோஇம்யூன் டிசார்டர்ஸ். ஆட்டோஇம்யூன் டிசார்டர்ஸ்னா என்னன்னா, நம்ம உடம்புல இருக்க எதிர்ப்பு சக்தியே நம்ம உடலையே எதிரியா நினைச்சு செயல்படக்கூடிய நோய்கள் அப்படின்றது பல இருக்கு. அதுல பாத்தீங்கன்னா நம்மளுக்கு ருமட்டாய்டு ஆர்த்ரைட்டிஸ், இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்கதா இருக்கு. ஓகேங்களா? ஹஷிமோட்டோஸ் தைராய்டைட்டிஸ், டெச்னிஸ் மஸ்குலர் அட்ரோஃபி, இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்கு. இந்த மாதிரி ஆட்டோஇம்யூன் டிசார்டர்ஸும் பாத்தீங்கன்னா இந்த ப்ரெஷருக்கு, அதாவது மதப்புக்கு ஒரு காரணமா இருக்கலாம். மல்டிபிள் ஸ்க்ளீரோசிஸ் ஒரு காரணம், தைராய்டு டிசார்டர்ஸ் ஒரு காரணம், இப்படி ஏகப்பட்ட காரணங்கள். சாதா காரணம் என்னங்க அப்படின்னா, சாதா வைட்டமின் B12 குறைபாடு கூட இந்த கால் மதப்பு அப்படின்றதை ஏற்படுத்தும். அதுக்கும் மேல சில பல மருத்துவ முறைகள், அதாவது மருந்துகள். இப்ப நம்ம பாத்தீங்கன்னா கீமோதெரப்பி அப்படிம்பாங்க, கேன்சர் மாதிரி நோய்களுக்கு எடுக்கக்கூடிய மருந்து, HIV AIDS அந்த மாதிரி காம்ப்ளிகேஷனுக்கு எடுக்கக்கூடிய மருந்து, இதெல்லாமும் ஒரு காரணமா இருக்கு. அதே மாதிரி நான் உட்காரும் போது சரியா போஸ்டரல் மெத்தட்ஸ் அப்படிம்பாங்க. போஸ்டரல் மெத்தட்ஸ்னா என்னன்னா, நான் உட்காரும் போது ப்ராப்பரா உட்காரல, சில அழுத்தத்தை கொடுக்குறேன். இப்போ ஒரு சிலர் பாத்தீங்கன்னா கால் மேல கால் போட்டுட்டு உட்காருவாங்க. அப்ப அதுவும் பாத்தீங்கன்னா இந்த மாதிரி நம்மளுக்கு மதப்புக்கு ஒரு காரணமா இருக்கலாம். ப்ரெஷர் கான்ஸ்டன்டா கொடுக்கறது அந்த காலுக்கு, அதுவும் ரத்த ஓட்டம் பாத்தீங்கன்னா தடைப்பட்டு இருக்கலாம். இந்த மாதிரி ஏகப்பட்ட காரணங்கள் இருக்குங்க. சரிங்க, காரணம் எல்லாம் நீங்க சொல்லிட்டீங்க. எங்களுக்கு இதுல என்னென்ன மாதிரி அறிகுறிகள் இருக்கும்? ஃபர்ஸ்ட் விஷயம், கால் அப்படியே மறுத்து போகும், விறுவிறுன்னு இருக்கும். கால்ல நம்மளுக்கு தொட்டா கூட அந்த சென்சேஷன், அந்த சொரணை அப்படின்னு சொல்லுவாங்க பாத்தீங்களா, தொடு உணர்வு அப்படின்றது இருக்காது. நான் முன்னமே சொன்ன மாதிரி கால்ல அடிபட்டாலும் நம்மளுக்கு தெரியாது, புண்ணாச்சுனாலும் ஆற லேட் ஆகும்.
ஒரு சிலருக்கு அல்சர்ஸ் நிறைய ஆகி அந்த அல்சர்ஸ் வந்து ப்ளீட் ஆக ஆரம்பிக்கும், ஊஸ் ஆக ஆரம்பிக்கும், அதுல ரத்தம் வரும், அதுல இருந்து நெசிறு தண்ணி வரும். இந்த மாதிரி நிறைய காம்ப்ளிகேஷன்ஸ் இருக்கு. செப்பல் நடந்து போனா செப்பல் விட்டுரும், நம்மளுக்கு செப்பல் நம்ம கால்ல இருந்து கழண்டு விழுறது கூட தெரியாது அப்படிலாம். சரி, இப்ப இதுக்கு என்னென்ன மாதிரி நம்ம வந்து உணவியல் மாற்றங்கள் வாழ்வியல் மாற்றங்கள் ஏற்படுத்துறோம் அப்படின்னா, மொதல் விஷயம் இதுக்கு ஒரு மசாஜ் ஹெல்ப் பண்ணுங்க. மசாஜ் அப்படின்றது வந்து பாத்தீங்கன்னா இந்த டென்னிஸ் பால் இருக்கு பாத்தீங்களா, இந்த டென்னிஸ் பால் வச்சு ஃபர்ஸ்ட் விஷயம் என்னன்னா நம்ம ட்ரீட் த காஸ். இத்தனை காரணங்கள் இருக்கு, உங்களுக்கு என்ன காரணத்தினால அந்த மதமதப்பு வந்துச்சு, மறுத்து போற தன்மை வந்துச்சு நீங்க தெரிஞ்சுக்கணும். தெரிஞ்சுன்னா அந்த காஸ் அந்த காரணத்தை ட்ரீட் பண்ணும். அந்த காரணத்தை ட்ரீட் பண்றதோடு கூட நான் சொல்லக்கூடிய இந்த ப்ரொசீஜர்ஸை ஃபாலோ பண்ணும். ஃபர்ஸ்ட் ப்ரொசீஜர் என்ன அப்படின்னா, ஒரு டென்னிஸ் பால் இருக்கு பாத்தீங்களா, இந்த டென்னிஸ் பால் வச்சு காலுக்கு ஒரு மசாஜ் அப்படின்றது கொடுக்கலாம். இப்ப எங்க சென்டர்ல நாங்க வந்து பாருங்க அந்த மசாஜ் அப்படின்றதே கொடுப்போம். இந்த பதிவை பார்த்துட்டு இருக்கோங்க, நாங்க வீட்ல இருந்தே பண்ணணுங்க அப்படின்னா டென்னிஸ் பாலை வச்சு ஒரு அழகான விதத்துல மசாஜ். அந்த மசாஜ் வந்து நிறைய இது இருக்குங்க, ப்ரொசீஜர்ஸ் இருக்கு. அந்த ப்ரொசீஜர்ஸ்லாம் முடிஞ்சா நான் இன்னொரு பதிவுல உங்களுக்கு சொல்றேன். இந்த மாதிரி டென்னிஸ் பாலை வச்சு காலுக்கு நல்ல பாதங்கள், இந்த குதிகாலு, இந்த வந்து பாத்தீங்கன்னா ஆங்கிள் ஜாயிண்ட் இருக்கு பாத்தீங்களா, அது எல்லாத்தையும் அந்த மேல கீழே எல்லாம் அழகான ஒரு மசாஜ். ரொம்ப அழுத்தி கொடுக்கணும்ன்ற அவசியம் எல்லாம் இல்லைங்க, நிதானமா மைல்டா கொஞ்சம் லைட் அழுத்தத்தோட ஒரு மசாஜ் கொடுங்க. இது ஃபர்ஸ்ட் விஷயம். ரெண்டாவது விஷயம் ஹீட் கம்ப்ரஸ் அண்ட் கோல்ட் கம்ப்ரஸ் அப்படிம்பாங்க. அந்த மதமதப்பு ரிலீவ் ஆகுறது நம்மளால பார்க்க முடியும். சுடு தண்ணி ஒத்தணும், சுடு தண்ணி ஒத்தடும். நம்ம வந்து பாருங்க இந்த ஹாட் வாட்டர் பேக் இருக்கு பாத்தீங்களா, அதுல போட்டும் சுடு தண்ணி ஒத்தடம் கொடுக்கலாம். இல்லைன்னா ஒரு பாத்திரத்துல சுடு தண்ணி எடுத்து கொஞ்சம் கல் உப்பு போட்டு டர்க்கி டவலை முக்கி 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 ஒத்தடமும் கொடுக்கலாம். அந்த ஹாட் வாட்டர் கம்ப்ரெஷன். அதுக்கப்புறம் கோல்ட் வாட்டர், இந்த ஹைஸ் பேக்ஸ்லாம் இருக்கு பாத்தீங்களா, அதை வச்சு கம்ப்ரெஷன் இதுவும் கொடுக்கலாம். இது பெயின் ரிலீவ் ஆகுறது தெரியும். அதுக்கும் மேல ப்ராப்பரான எக்ஸசைஸ் அப்படின்றது செய்யணும். இப்போ உதாரணத்துக்கு ரத்த ஓட்டம் கம்மியா இருக்கு அப்படின் போது நம்ம சில பல எக்ஸசைசஸ்லாம் செய்யும் போது அந்த ரத்த ஓட்டம் அதிகமாகும். அந்த சில பல எக்ஸசைசஸ் என்னென்னங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, மேக்சிமம் வந்து பாருங்க அதுக்கு நிறைய ஸ்ட்ரெச்சிங் எக்ஸசைசஸ், காலை தூக்கி வைக்கிற போஸ்டர் ட்ரைனிங், இந்த மாதிரி நிறைய இருக்கு. பட் தெரியாதவங்க என்ன பண்ணலாம்னா சிம்பிளா வந்து நல்ல ஒரு ஸ்மூத்தான தரையில ஒரு வாக்கிங் போகலாம். ஏன்னா கடினமான தரையில நம்ம வாக்கிங் போறோம், மேடு பள்ளமா போகும், அப்படி போறோம் அப்படின் போது காலுக்கு அடிப்படும், நம்மளுக்கு தெரியாது இல்லைங்களா. சோ ஸ்மூத்தான தரையில அப்படி மேல பார்த்து நடக்காம கீழே பார்த்து கரெக்டா நம்ம நடக்கிறோம் அப்படின் போது காலுக்கு ஒரு நல்ல எக்ஸசைஸா இருக்கும். அதே மாதிரி இதுதான் கால்னு வச்சுக்கோங்களேன். காலை இப்படி வச்சுக்கணும், வச்சுட்டு இந்த கால் கட்டை விரல்ல இருந்து ஒரு ப்ரெஷர், இதுதான் கால் கட்டை விரல் அப்படின்னா இப்படி ரெண்டு கையிலயும் இப்படி 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 ப்ரெஷர் கொடுக்கணும். இந்த அக்கு ப்ரெஷர் கொடுக்கறது இதுவும் வந்து பாத்தீங்கன்னா ஒரு பெரிய ரிலீஃபா இருக்குங்க. அதுக்கும் மேல ஹோமியோபதியில இந்த மாதிரி ஒரு நம்னஸ், மறுத்து போறது, மதமதப்பு, உணர்ச்சி இல்லாம கால்ல இருக்கிறது, இந்த மாதிரி பல விதமான தொந்தரவுகளுக்கு வந்து பாத்தீங்கன்னா எக்ஸலண்ட் மெடிகேஷன்ஸ் இருக்கு. அதாவது உணவியல் மாற்றங்கள், வாழ்வியல் மாற்றங்கள் கூட மெடிகேஷனல் ஹெல்ப், மருத்துவ ரீதியான ஒரு சப்போர்ட் அப்படின்றது மூலியமா இதை கொண்டு வந்துட முடியும். இப்ப உணவியல் மாற்றங்கள் அப்படின் போது நம்ம என்ன பண்ணோம், B12 ரிச் ஃபுட் எடுக்கணும். இந்த B12 ரிச் ஃபுட்லயும் வந்து பாத்தீங்கன்னா நம்ம எதை பிரதானமா சொல்லலாம் அப்படின்னா முளைக்கட்டிய பயிர் வகைகள். நம்ம ஒரு ஈவினிங் நேரத்துல ஒரு சுண்டல், இல்ல நாங்க ஈவினிங் சாப்பிட்ற ஹேபிட் இல்லைங்க அப்படின்னா நம்ம வந்து பாருங்க பச்சை பயிறு, கருப்பு மூக்கடலை, வேர்க்கடலை, காராமணி, கொள்ளு, இதெல்லாம் நல்ல முளை வருங்க. அதுக்கும் மேல வந்து பாருங்க ராஜ்மாவை முளை வர வைக்கிறதுலாம் கூட இருக்கு. பட் நம்மளுக்கு அது தெரியாது, அது கொஞ்சம் கஷ்டம். அப்ப நம்ம மீதி விஷயங்கள்லாம் வந்து பாத்தீங்கன்னா இப்ப நான் சொன்ன வஸ்துக்கள்ல நல்லா வந்து பாத்தீங்கன்னா முளை வரும். இந்த மாதிரி வஸ்துக்களை ஊற வச்சு முளைக்க வச்சு தினமும் ஒரு பிடி அளவுக்கு நம்ம வந்து பாத்தீங்கன்னா சுண்டல் செஞ்சு சாப்பிடலாம். இப்ப பயிறு, பச்சை பயிர்லாம் என்ன நம்ம பச்சையாவே கூட சாப்பிட்டுக்கலாம். இல்ல பிடிக்கல அப்படின்னா சுண்டல் செஞ்சு சாப்பிட்டுக்கலாம். இல்ல பச்சை பயிறு முளை கட்டி குழம்பு கடையிறது இப்படி செஞ்சு சாப்பிட்டுக்கலாம். இல்ல முளை கட்டின பயிரை பெசரட்டு தோசை செய்வாங்க பாத்தீங்களா, அந்த மாதிரி செஞ்சு சாப்பிடலாம். அதே மாதிரி தினம்தோறும் ஒரு 6 பாதாம் எடுத்துக்கலாம், நரம்புகளுக்கு சத்து கொடுக்கக்கூடியது அப்படின்னு சொல்லலாம். பூசணி விதை, இப்ப இந்த பாதாம், பூசணி விதை, அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா வெள்ளரி விதை, இதெல்லாம் கடைகள்ல விற்கிறாங்க. ஒரு 100 கிராம் வாங்கிக்கோங்க. வாங்கிட்டு எல்லாத்தையுமே லைட்டா வந்து ஃப்ரை பண்ணிடுங்க. கூட வந்து பாத்தீங்கன்னா நல்லா ஃப்ரை பண்ணிட்டு லைட்டா ஃப்ரை பண்ணி எடுத்துட்டு அதுல கொஞ்சம் சாட் மசாலா போட்டு நம்ம ஒரு டப்பால போட்டு வச்சுட்டோம் அப்படின்னா ஒரு 11 மணிக்கு ஒரு டீஸ்பூன் சாப்பிடலாம், ஒரு 3 மணிக்கு ஒரு டீஸ்பூன் சாப்பிடலாம். அது அந்த ரோஸ்டட் சீட்ஸ் மாதிரி நம்ம எடுக்கும் போது நரம்புகளுக்கு நல்ல சத்து அப்படின்றது கிடைக்கும். கூட காரணத்தை ட்ரீட் பண்ணுங்க, மருத்துவ ரீதியான ஒரு ஹெல்ப் அப்படின்றதும் எடுத்துக்கோங்க. ஆக இந்த மாதிரி செய்யும் போது இந்த கால் பாதம் மதமதப்பு, மறுத்து போறது அப்படின்றது காணாமே போயிடும். இதை நீங்க வந்து பாருங்க ஒரு 21 days சேலஞ்சாவே எடுத்து செய்யுங்க.
நான் சொன்னது உங்களுக்கு என்ன காரணம் தெளிவா நீங்க பாத்துக்கோங்க. இப்ப சர்க்கரை அதிகமா இருக்கு அப்படின்னா கண்டிப்பா சர்க்கரையை கண்ட்ரோல் பண்ணும். சுகரை கண்ட்ரோல் பண்ணிட்டு நான் சொன்ன விஷயத்த ஃபாலோ பண்ணிக்கோங்க. புரியுதுங்களா? இப்ப சர்க்குலேஷன் ப்ராப்ளமா இருக்கு அப்படின்னாலும் இது பண்ணலாம், சரியா போயிடும். ஆக இந்த மாதிரி உங்களோட காரணங்களை நீங்க ட்ரீட் பண்ணிட்டு என்ன காரணத்தினால உங்களுக்கு மதப்பு கண்டுபிடிச்சுக்கோங்க. கண்டுபிடிச்சு அதை ட்ரீட் பண்ணிட்டு கூட நான் சொன்ன உணவியல் மாற்றங்களும் வாழ்வியல் மாற்றங்களும் நீங்க செய்றீங்க அப்படின்னும் போது ஒரு 21 டேஸ்லயே ஏறக்குறைய 60% இதுல இருந்து மீண்டு வந்துட முடியும். ஆக இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ளதா இருக்கும்னு நினைக்கிறேன். இதே மாதிரி இன்னொரு பதிவுல உங்களை சந்திக்கிறேன். தேங்க்யூ.